கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாள் பிரசங்கத்திற்குன்னு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரம். நாம் கடந்த சில வாரங்களாக நீதிமொழிகள் 31 நாம் ஒவ்வொரு வசனமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் குணசாலியான ஸ்ரீயும் நீதிமொழி 31 நீதிமொழி 31 அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். குணசாலியான ஸ்ரீயும் நீதிமொழி 31, அதாவது அதில் இருக்கிற குணசாலியை குறித்து இருக்கிற அமைசுத்திர வசனங்களை ஒவ்வொன்றாய் நாம் தியானிச்சுட்டு வரோம். கடந்த சில வாரங்களாக நீதிமொழிகள் 31, 10, 11, 12 குறித்து நாம் தியானித்தோம். நீதிமொழி 31, 10 31 வரைக்கும் 22 எழுத்து இருக்குது. அந்த 22 எழுத்து அடிப்படையில் நாம் என்ன செஞ்சுட்டு வரோம், தியானிச்சுட்டு வரோம். முதல் எழுத்து ஆலெஃப். அப்படின்னா ஆலெஃப் எதை குறிக்குதுன்னு சொன்னால் எருதுடைய தலையை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். எருது தலை, அந்த காலத்தில் எருது இருந்தால் அவங்க பெரிய பணக்காரங்க, பெரிய வசதி படைச்சவங்க தான் எருது வச்சுருப்பாங்க. அதாவது காளை மாடு அவங்க வச்சிருந்தாலே பெரிய பணக்காரங்க அந்த காலங்களில். அதனால் யூதர்கள் எருது, அதாவது காளை மாட்டு தலை, காளை செழிப்புக்கு அடையாளமாக வச்சுருந்தாங்க. இந்த 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குணசாலியான பெண் எப்படி இருக்கிறான்னா, அவள் மதிப்பு எப்படி இருக்குன்னா முத்தை விட விலை அதிகமாக. எப்படி ஒரு காளை மாடு வச்சுருந்தா, ஒருத்தங்க வசதி படைச்சவங்களா இருந்தால் மட்டும் இந்த காளை மாடு வச்சிருக்க முடியுமோ, அது ஒரு செழிப்புக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு வீட்டில் காளை மாடு இருந்துச்சுனாலே அது என்ன அர்த்தம், ஜோடி மாடு இருந்தாலும் அவங்க பெரிய பணக்காரங்க. இந்த காலத்தில் மாடி வீடு கட்டியிருந்தாலோ அல்லது நல்ல பெரிய கார் நின்றுச்சுனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வீட்டில் பெரிய பணக்காரங்க அப்படி நாம் என்ன செய்கிறோம் சொல்லுகிற மாதிரி. அந்த காலத்தில் அப்படி மாடு இருந்த காளை மாடுகள் இருந்தால் அவங்க வசதி படைத்தவர்கள். அப்போது ஒரு குணசாலியான ஸ்திரீ, அவள் மதிப்பு என்னன்னா முத்துக்களை விட என்ன செய்யுமா, விலை அதிகமாக. அவள் விலை மதிக்க முடியாதவள். ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி நல்ல குணமுள்ளவளாய், புத்தி உள்ளவளாய், ஞானமுள்ள ஒரு மனைவி கிடைச்சா அவன்தான் ரொம்ப விலை உயர்ந்தவனா, அவன்தான் மிகவும் வசதி உள்ளவனா, அவன்தான் உயரமானவன், அவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வேத வசனம் அப்படி சொல்லுது. அந்த ஒரு குணசாலியான நல்ல மனைவி, ஞானமுள்ள புத்தி உள்ள நல்ல பண்புள்ள ஒரு மனைவி ஒருவனுக்கு கிடைத்தாலே அவன் தான் பெரிய உயர்ந்தவன், அவன்தான் விலை மதிக்க முடியாதவன், அவன் தான் பெரிய ஆளு. அல்லேலூயா அப்படின்னு அந்த 10வது வசனம் சொல்லுகிறது. அடுத்து பார்த்தா நீதிமொழிகள் 31 அதை 11வது வசனத்தை பார்த்தோன்னா அடுத்த எழுத்தை குறித்து சொல்லுது. எபிரேய எழுத்துல அடுத்த எழுத்து என்ன எழுத்துன்னா பேத். முதல் எழுத்து ஆலெஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு நுகத்தை போல இருக்கும். நுகம், மாட்டில் பொருத்தப்படுற நுகத்தை போல அந்த எழுத்து பார்க்க இருக்கும். அதனால் அது எருதுக்கு அடையாளமாக சொன்னாங்க. 2வது எழுத்து பேத்தை குறிக்குது. பேத்துன்னு சொன்னால் அது பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கும், பார்க்க வைக்க எப்படி இருக்குது, அந்த எழுத்து பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதனால் 2வது எழுத்துக்கு அர்த்தம் என்ன, அது எதை குறிக்குதான், ஒரு வீட்டையும் ஒரு குடும்பத்தையும் குறிக்குதுன்னு பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை தான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வீடுன்னு குடும்பம்னு இல்லைன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, நிம்மதி, ஆறுதல்னு கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனையோ விலை மதிக்க முடியாத லாட்ஜ் இருக்கலாம், ஹோட்டல் இருக்கலாம், ரூம்கள் இருக்கலாம், மண்டபங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனி எங்கே இருந்தாலும் விடுதி இருக்கலாம். விடுதியில் போய் என்ன செய்வாங்க, தங்கி இருப்பாங்க. பார்த்தீங்களா, விடுதிகளும் இருக்கலாம், தங்குற விடுதி இருக்கலாம். எது இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமா, ஒரு ஃப்ரீயா நிம்மதியாக அவன் தூங்குற இடம், தங்குற இடம், வாழ்ற இடம்னா அவன் வீடு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதே மாதிரி அவன் எத்தனை தான் ஊர் உலகத்தில் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருகிற இடம் எதுதான், குடும்பம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ பெண் என்பவள் ஒரு அடைக்கலத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறவள். அல்லேலூயா. வெளியில் போய் சாதாரணமாக எந்த பெண்கள்ட்டையும் நீங்கள் தைரியமாக இருந்துட முடியுமா?
அல்லேலூயா. ஆனால் வீட்டில் வந்தால் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னா மனைவி எல்லாத்தையும் பார்த்துக்குருவா கணவனுக்கு. ஆமாவா இல்லையா? அவன் குடிக்கிற டீயாக இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், உடுத்துகிற துணியாக இருக்கட்டும், தூங்குகிற காரியமாக இருக்கட்டும், அவன் குளிக்கிற அவனுடைய எல்லா காரியத்தையும் பாதுகாப்பாக பத்திரமா சரியாக பார்த்துக்கிறது யார்? ஒரு மனைவி தான். நல்ல மனைவி தான் அதை என்ன செய்ய முடியும். அவன் ஒரு பாதுகாப்பை உணர்றான். வேறு பெண்களோடு அவன் என்ன செய்ய முடியாது, அவன் பாதுகாப்பை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. தவறான சூழ்நிலை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அப்போது அவன் ஒரு உறவு, ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு, அப்படி ஒரு பெண் காணப்படுகிறாள். ஒரு கணவனுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டை போல ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்குறார். ஒரு குடும்பத்தை போல பாதுகாப்பை அவர் என்ன செய்கிறார், அவர் கணவனுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதை குறித்து பார்த்தோம். அது மாத்திரமில்லை, அவள் ஒரு வெளிச்சம் தருகிறவளாய் இருக்கிறாளாம். அவள் கணவன் மேல் அளவுக்கு அதிகமான உண்மையான அன்பு. வெளியில் போகிற மற்ற பார்க்குற எல்லாரும் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்கன்னா இல்லை. ஆனால் அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய கணவனுக்கு உண்மையான அன்பை கொடுக்குறா, தெய்வீக அன்பை கொடுக்குறா. கணவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற அன்பு உண்மையான அன்பாக இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் அன்பாக இருக்கிறாரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். நீங்கள் எவ்வளவு சரியில்லாமல் இருந்தாலும் தெய்வீக அன்பு ஒரு நாளும் கெடுதல் செய்யாது. உண்மையான அன்பு கெடுதலே. நீ எனக்கு நல்லது செஞ்சால் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. நீ எனக்கு கெடுதல் பண்ணால் நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேன், இது அன்பே கிடையாது. அநேகர்கள் காதலிக்கிறோம், லவ் பண்ணுறோம், நாங்கள் நேசிக்கிறோம், நண்பர்களின் நட்பு, ஆண் பெண் சேர்ந்த ஒரு காதல் நட்பு, அப்புறம் கணவன் மனைவி சேர்ந்த ஒரு நட்பு, தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு அன்பு, அது ஒவ்வொரு விதமான பாசம், நேசம், அன்புன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானது கிடையாது. உண்மையான அன்பு என்னன்னா, நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுக்கு சாகிற வரைக்கும் நல்லதைத்தான் செய்யும். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், நீங்கள் எனக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும், நீங்கள் எனக்கு நல்லது செய்யலைனாலும், நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனாலும், நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருப்பேன், நல்லது மட்டும் செய்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் கடவுளின் அன்பு, அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் ஒரு கணவனுக்குள்ளே இருக்கணும், அந்த அன்பு தான் ஒரு மனைவிக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. மனைவி நல்லா இருக்கும்போது, அழகாக இருக்கும்போது, நமக்கு உதவி செய்யும் பொழுது அவளுக்கு மேலே அன்பு காட்டிட்டு, அவள் வியாதிப்படும் போது, அவள் கஷ்டப்படும் போது, அவள் பலவீனமாக இருக்கும்போது, நோய்வாய்ப்படும் போது, துடிதுடிச்சிட்டு இருக்கும்போது, ஏன் என் உயிரை வாங்குற, ஏன் இப்படி இருந்து தொலைகிற அப்படி சொன்ன அது உண்மையான அன்பே. சாகுற வரைக்கும் நீ எந்த நிலைமையில் இருந்தால் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்றதான் உண்மையான நல்ல கணவன். நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச புதுசில் நல்ல அழகா இருக்கும்போது மனைவி பின்னாடி சுற்றிக்கிட்டு, என் மனைவி தான் எனக்கு எல்லாம், என் மனைவி மேலே நான் அளவில்லாத அன்பு வச்சுக்கிறேன், மனைவி பின்னாடி சுற்றிக்கிட்டு அவளை பாதுகாத்து அவளுக்கு தேவையை கொடுத்துக்கிட்டு பணம் காசு எல்லாம் கொடுத்து அவளை பாதுகாத்து பராமரித்து பாசத்தை பொழிகிறது. கொஞ்சம் திடீர்னு வியாதிப்பட்டுட்டாலோ, கொஞ்சம் முடியாமல் போயிட்டாலோ, கொஞ்சம் அழகு கம்மியாகிட்டாலோ என்ன செஞ்சிருது, ஒதுக்கி தள்ளிட்டு கண்டுக்கிறது. ஏன் தான் உன்னை கெட்டுனணும், ஆரம்பத்தில் நல்லா தெரிஞ்சு இப்போ இப்படி ஆகிப்போச்சு, ஆரம்பத்தில் வியாதி இல்லை நல்லா இருந்து இப்போ வியாதிப்பட்டு கிடக்கிற, அப்படி இருக்கிற ஒன்னால் ஒரு காரியம் இல்லை, ஒன்னால் எனக்கு கஷ்டம்னு பாசம் குறைஞ்சி விடக்கூடாது. அல்லேலூயா. அது உண்மையான கணவன் கிடையாது, உண்மையான தெய்வீக அன்பும் கிடையாது. ஒரு நல்ல குணமுள்ள பெண், நல்ல குணசாலியான பெண், ஞானமுள்ள நல்ல மனைவி சாகுற வரைக்கும் கணவன் மேலே அன்பு வச்சிருப்பான். நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்லது செய்கிறாங்களோ கெடுதல் செய்கிறாங்களோ, ஆனால் சாகுற வரைக்கும் கணவனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார், கெடுதல் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. பாருங்க, அந்த 11வது வசனம் பாருங்களேன். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா. யாரை நம்புமா? பிள்ளையை நம்பாது, பெற்றவங்களை நம்பாது, யாரை நம்புதோ நம்பலையோ, யாரை சாகிற வரைக்கும் நம்புவா? அப்படியா? மனைவியை நம்புவா. அப்படி. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவனுடைய சம்பத்து குறையவே குறையாதான், அவனுடைய சொத்து ஒரு நாளும் குறையாதான். ஏன் குறையாதுன்னா, இவன் மனைவி அளவு கடந்த உலகத்திலே எல்லாத்தோட மனைவி அன்பாக இருக்கிறதுனால இவன் மேலே இவன் மற்ற பெண்களை பார்த்துட்டோ மற்ற குடும்பத்தை இவன் கெடுக்க மாட்டான். எனக்கு எல்லாமே யார் தான்? என் மனைவி மட்டும்தான் இருப்பானா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எத்தனை அழகு உள்ளவங்க வரலாம், எத்தனை குணமுள்ளவங்க வரலாம், எத்தனை நல்லவங்க வரலாம்,
இவன் மனசை யாரும் கெடுக்கவே, யார் வந்தாலும் இந்த உலகத்தில் அழகு அன்பு எனக்கு எனக்கு யாருன்னா என் மனைவி மட்டும்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இவன் மற்ற குடும்பத்துக்குள்ளேயோ அவன் மற்ற பெண்ணையோ அவன் தேடி போக வேண்டிய அவசியமே, பாவ பழக்கத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, குடிக்க வேண்டியதில்லை, வெறிக்க வேண்டியதில்லை, தப்பு தண்டா செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே என் மனைவி தான் எனக்கு அப்படின்னு ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சிட்டானா அந்த மனைவிக்காகவே வாழுவான். என் மனைவி அளவில்லாத அன்பும் நேசமும் பாதுகாப்பும் எனக்கு கொடுக்குறா, அவளையே முழுசா நம்பி இருக்கிறேன், அவள் ஒரு நாள் எனக்கு கெடுதலை செய்ய மாட்டான்னு நம்பி இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி நம்பி இருக்கிற எந்த பாவத்துக்குள்ளேயோ எந்த தப்புக்குள்ளேயோ எந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயோ அவன் ஒரு நாளும் போக மாட்டான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன்னா மனைவி தான் எனக்கு முதல்ல, கடவுளுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அப்புறம் மனைவி தான் எனக்கு எல்லாம். அப்புறம் என் பிள்ளைங்கன்னு அப்படி பொறுப்பா உள்ளவன் குடிப்பானா சொல்லுங்க? குடிக்க மாட்டான். அவன் குடிப்பாங்களா? ஐயோ என் பிள்ளைய வாழ வைக்கணும், என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி சந்தோஷம் தான், என் மனைவி சந்தோஷம் தான், என் பிள்ளைங்க சந்தோஷம், ஏன் சந்தோஷம் இருக்கிறாங்க. குடிப்பாங்களா? வெட்டியாக சுற்றுவாங்களா? ஊதாரியாக இருப்பாங்களா? பொல்லாத மனுஷனாக இருப்பாங்களா? மற்ற பெண்கள் பின்னாடி ஓடுவாங்களா? பாவ பழக்கத்து பின்னாடி ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை முழுசா நம்பும், அவள் சம்பத்து குறையாது. இவன் நல்ல ஞானமுள்ள சிறியா இருந்தால் வீண் செலவு வர விடுவாளா? வரவே விட மாட்டாள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. மூணாவது எபிரேய எழுத்து கிமல். இது பார்க்கறதுக்கு ஒட்டகத்துடைய தலையை போல இருக்கும், கழுத்து தலை அப்படி நீண்டு இருக்கும் மத்தியில். அது இந்த எழுத்து எபிரேய எழுத்து கிமல் ஒட்டக தலையை போல, அதன் தலையை போல காணப்படும். இது ஒட்டகத்தை என்னத்தை குறிக்குன்னா சார்ந்து இருக்கிறத குறிக்குது. அதை முழுசா நம்பலாம், ஒட்டகத்தை முழுசா நம்பலாம். அல்லேலூயா. மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மிருகங்களாக இருந்தாலும் அது ஓடும்போது தலையை அங்கங்கே ஆட்டிக்கிட்டே ஓடும், இடது வலது புறம் அசைச்சிக்கிட்டே தான் ஓடும் பொழுது என்ன செய்ய, எல்லா மிருகங்களும் தலையை இங்கிட்டு இங்கிட்டு அப்படி ஆட்டிக்கிட்டே தான் ஓடும், இடது வலது புறம் ஆட்டிக்கிட்டே ஓடும். ஆனால் ஒட்டகம் என்றைக்குமே தலையை இங்கிட்டு இங்கிட்டு அசைச்சு ஓடாது, இப்படியே தான் ஓடும். அல்லேலூயா. அதான் தலையை நேராக வச்சு தான் இப்படியே தான் ஓட, இப்படி இப்படி அசைக்காது. அக்கம் பக்கம் அந்த ஒட்டகம் பார்த்து ஓடவே ஓடாது. குதிரை அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி பார்த்து ஓடும்னா கண்ணுக்கு என்ன செய்வாங்க, கலிக்கனை போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குதிரைக்கு இந்த 2 கண்ணுக்கு இப்படி போட்டிருப்பாங்க, குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துச்சுன்னா அங்கிட்டா பார்த்து மிரண்டு, இங்கிட்ட பார்த்து மிரண்டு ஓடிடும். ரோட்டில் போகுது, இங்கிட்ட ஒரு வண்டி வருது, இதை பார்த்தோன்னே மிரண்டுட்டு இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிடும். அங்கிட்டு வண்டியை பார்த்து இங்கிட்டு மிரண்டு ஓடும், குறுக்கு மறுக்க ஓடி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த குதிரை வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். இதை இப்படி இப்படி கண்ணுக்கு இப்படி கட்டிட்டோம்னா அது ஓடும்போது எப்படி ஓடும், நேராகவே பார்க்க இங்கிட்டு பார்க்க முடியாது. அதனால தான் கண்ணுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, வாய்க்கு என்ன செய்ய கடிவாளத்தை போட்டு நேராக பிடிச்சி இப்படி ஓட்டுறது, திரும்ப அங்கங்கே திரும்ப விடாமல் ஓட்டுறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் ஒட்டகத்துக்கு கண்ணுக்கு கலிக்கன் போட வேண்டியதில்லை, அது நேராகவே என்ன செய்யும், ஓடும். அக்கம் பக்கம் என்ன செய்யாது, பார்க்காது. அல்லேலூயா. குணசாலியான சிறியும் அப்படித்தான் இருக்கிறார். ஒரு நல்ல மனைவி அப்படித்தான் இருப்பாள். பக்கத்து வீட்டுக்காரனப்பா, பக்கத்து வீட்டை பாரு, எதிர்த்து வீட்டை பாரு, அவன் மாடி கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் பைக் வாங்கிட்டான், நல்ல பொருள் வாஷிங் மிஷின் வாங்கிட்டான், டிவியை வாங்கிட்டாங்க, நல்ல ஆடம்பரமாக இருக்கிறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க, இவங்க எதை செய்கிறாங்க, நம்மளும் அதை வாங்கி ஆகணும், கடன் உடனேயாச்சும் வாங்கி ஆகணும்னு அந்த அந்த அம்மா சொல்லவே சொல்லுங்க சொல்ல. அக்கம் பக்கத்தில் பார்க்காது, அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்காது, அடுத்த பிள்ளைகளை, அடுத்தவங்க என்ன செய்யணும், குடும்பத்தை பார்த்து அவன் தான் வாங்கிட்டான், இவன் இப்படி இருக்கணும் பார்க்கவே பார்க்காதான். எனக்கு என்ன இருக்கோ அதில் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறதுல சந்தோஷப்படுவா, அக்கம் பக்கத்தை பார்க்க மாட்டார். அந்த புருஷன் பாருங்க எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறாரு, அந்த வீட்டுக்காரனை பாருங்க அவங்க மனைவிக்கு நல்ல நல்ல சேலையை வாங்கி கொடுக்குறத, செயின் வாங்கி கொடுக்குறாப்படி, அதை வாங்கி கொடுக்குறாப்படி, நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாப்படி, அது இதை வாங்கி கொடுக்குறாப்படி. நீங்களும் தான் இருக்கிறீங்களே. அக்கம் பக்கத்து குடும்பத்தை பார்த்து ஒரு நாளும் கணவன்கிட்ட சண்டை போட மாட்டார். அக்கம் பக்கத்து பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைய பாரு எவ்வளோ அறிவாக இருக்குது, நீ ஏன் இப்படி சேட்டைக்கார பிள்ளையா இருக்குன்னு அடுத்தவங்களை பார்த்து தாம் பிள்ளைய பார்த்து என்ன செய்ய மாட்டா, கம்பேர் பண்ணி சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. தனக்கு கொடுத்த கணவனுக்காக, தனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, மாமியாருக்காக, சொந்த பந்தத்துக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக எப்பயும் நன்றி சொல்லி
இருக்கிறதுல சந்தோஷமே வாழ்ந்து கொண்டிருப்பா, அந்த குடும்பத்தை சிறப்பாய் நடத்துவாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒட்டகம் தண்ணி இல்லாமல் ஒரு சில வாரம் பிரயாணப்படும். தண்ணி இல்லாமல் அது கொஞ்ச நாள் என்ன செய்யும்? அது பிரயாணப்படும், வேலை செய்யும், நிறைய சுமையை சுமக்கும். ஒட்டகம் தண்ணி இல்லாத இருந்தால் போதும், தாகத்திலே அது பாட்டு சுமந்துட்டு போகும், போகிற வேண்டிய வழியில் போகும், கடைசி வரைக்கும் போகும், எங்கேயும் காலை வாராது அது. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு சாகிற வரைக்கும் கூடவே இருப்பா. ஒன்று அவள் சாகிற வரைக்கும் கூட இருப்பா, இல்லை கணவன் சாகிற வரைக்கும் கூடவே இருப்பா. அவள் தான் நல்ல மனைவி. அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது. ஒட்டகம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் என்ன செய்யுமா? பிரயாணத்தை இடையில நிறுத்திடாது, அது பாட்டு போய்கிட்டே இருக்குமா. பாலைவனத்தில் ஒரு சில வாரங்கள் தண்ணியே இல்லாமல் போகும். நம்ம பாலைவனத்தில் மனுஷங்க ஒரு நாள் 2 நாள்லேயே செத்து போயிடுவோம், ஒரு சில நாள்லேயே செத்துருவோம். ஆனால் வாரக்கணக்காக இது என்ன செய்யுமா? ஒட்டகம் என்ன செய்யும்? சுமையை சுமந்துக்கிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்குமா. இதே குளிர் காலத்தில் 6 மாதம் தண்ணி குடிக்காமல் அது பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. எத்தனை மாதம்? 6 மாதம் வரைக்கும் சோர்ந்து போகலாம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் விட்டு பிரியாது, பயணத்தை முடிக்காது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா. அது போல தான் நல்ல மனைவியும் இருக்கிறாள் பாருங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். புருஷனுக்கு உயிரோடு அவள் இருக்கிற வரைக்கும் புருஷனுக்கு என்ன செய்றானா, ஒரு மனைவி, நல்ல மனைவி நல்லது மட்டும்தான் செய்வாள். சாகிற வரைக்கும் நல்லதான் செய்வாள். அவனுக்கு ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டாள், ஒரு நாள் கைவிடவே மாட்டாள். இவள் தான் ஒரு நல்ல மனைவின்னு சொல்லி பைபிளில் சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட மனைவி பெற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமி சுத்திரம். எந்த நிலைமையிலும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிற ஒரு நல்ல துணையாக ஒரு நல்ல மனைவி, குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாள் என்கிறத பார்த்தோம். அல்லேலூயா, ஆமை சூத்திரம். அடுத்ததாக நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அல்லேலூயா. அடுத்ததா இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எபிரேய எழுத்துல 4வது எழுத்து டாலத். என்ன சொல்லுங்க? டாலத். தா லே இத், டாலத். 4வது எழுத்து டாலத். பார்த்தீங்கன்னா அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது, அப்படி இருக்கும். ஏன்னா சங்கீதம் 119 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு திறந்த வாசல் மாதிரி இருக்கும். இந்த எழுத்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு திறந்த வாசலை போல இருக்குது. திறந்த வாசலை குறிக்கி டாலத்துங்கிற எழுத்து 4வது எபிரேய எழுத்து ஒரு திறந்த வாசலை குறிக்கிறது. ஒரு நல்ல மனைவியானவள் திறந்த வாசலை போன்று இருக்கிறாள். அதாவது என்ன அர்த்தம்னா, தீர்மானிக்கும் ஆற்றல் உடையவளாய் இருக்கிறாள். ஒரு நல்ல மனைவி நல்ல நேரத்தில் நல்ல தீர்மானத்தை எடுக்கிறவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திறந்த வாசல் என்பது தீர்மானம் எடுக்கிறதை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திறந்த வாசல் வரலாம். ஆமாவா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திறந்த வாசல் வருகிறது. ஆனால் எல்லா வாசலினூடவே நம்ம போயிடுறோமா? எல்லா திறந்த வாசலை பார்த்து நம்ம உள்ளே போயிடுவோமா? சொல்லுங்க. போக வேண்டிய இடத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்துக்கும் போயிட முடியுங்க? அதுக்காக இப்போது சினிமா தியேட்டர் திறந்துருக்குன்னு சொல்லி நம்ம போயிட முடியுங்களா? சொல்லுங்க, போக முடியாது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திறந்த வாசல் எங்கே? சபையில் திறந்த வாசல், சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதை விட்டு கல்யாணத்துக்கோ காதுகுத்துக்கோ மற்ற இதுக்கு திறந்த வாசல் அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. எங்கே வரணும்? ஆலயத்துக்கு தான் திறந்த வாசல். இன்றைக்கி கல்யாண வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, காது குத்து வீட்டில் கூப்பிட்டுருக்குறாங்க, வீடு பிரதேசிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, ஒரு மரணக்காரி துக்கக்காரி அங்கே கூப்பிட்டுருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வேலை செய்கிற இடத்துல வேலை இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இப்படி எத்தனையோ ரேஷன் கடையில் இன்றைக்கி முக்கியமான பொருள் போடுறாங்க, ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னா அங்கே கூப்பிட்டுருக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் திறந்த வாசல் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியுமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கே தான் போகணும் திறந்த வாசல்? சொல்லுங்க.
எங்கேயும் போக மாட்டேன். எங்கே போவேன்? ஆலயத்துக்கு, கோயிலுக்கு, சர்ச்சுக்கு வருவேன். தீர்மானம் எடுக்கணும், நல்ல தீர்மானம். ஒரு நல்ல மனைவி எத்தனையோ திறந்த வாசல் தான், இல்லைங்க இதைத்தான் செய்யுங்கன்னு சொல்லி யார் தீர்மானம் எடுப்பான்? நல்ல தீர்மானத்தை எடுத்து குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துவா. ஒரு நல்ல மனைவி இன்னைக்கு பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கலாம், படிக்கிற தன் குழந்தைங்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கலாம், கணவனுக்கு இன்னைக்கு கட்டாயமே வேலை வச்சிருக்கலாம். ஒரு நல்ல மனைவி என்ன செய்யணும்? இல்லைங்க வேலை வச்சிருந்தாலும் இன்னைக்கு லீவு போட்டுருங்க, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும் இன்னைக்கு லீவு போட்டுருங்க, பரவாயில்ல லீவு போட்டுருங்க. அங்கங்கே நம்ம போகக்கூடாது, இயேசுநாதரை தேடி எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும். புத்துமதி சொல்ல, இதனால் என்ன வந்தாலும் பரவாயில்லை, இயேசு தான் நமக்கு முதலிடம். ஏன்னா உயிரை கொடுக்கறது அவர் தான், ஒவ்வொரு நாளும் உயிர் கொடுத்து வாழ வைக்கிறது அவர் தான், உயிரோட பிழைக்க வச்சது அவர் தான், உயிரோட வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயுசை கொடுத்தது அவர் தான். அதனால முதல்ல வாரத்தில் ஒரு நாள் எங்கே தான் போய் ஆகணும்? ஆலயத்துக்கு போவோம். அப்படி ஒரு நல்ல மனைவி கூப்பிட்டுட்டு வரவா குடும்பத்தை. ஒரு குணசாலியான ஸ்ரீ குடும்பத்தை சபைக்கு நேரான தீர்மானம் எடுத்து ஆலயத்துக்கு கூப்பிட்டு வருவா. பிள்ளைங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாமல், கணவன் ஒருவேளை தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையில நல்ல தீர்மானத்தை எடுத்து நல்வழிப்படுத்துவாள். அல்லேலூயா. நாபால் அபிகாயில் காரியத்தில் பாருங்க, நாபால் தாவீதுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்ட பொழுதும், ஆனால் அபிகாயிலோ அவர் மகா புத்திமானாயிருந்தாள். அதனால அவர் என்ன செஞ்சார்னா, தாவீது கொல்ல வரும்பொழுது தாவீதுக்கு எதிரே போய் அவள் நல்லது செய்தார். அல்லேலூயா. எப்படி தாவீதை அமைதிப்படுத்தணுமோ அமைதிப்படுத்தி அவனுக்கும் அவன் ஆட்களுக்கும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் திராட்சை வத்தல்களையும் எல்லாத்தையும் கொடுத்து அவனை அமைதிப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு. ஆமை சூத்திரம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. 25:18 அபிகாயில் தீவிரமாக போய் 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை ரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 வறுத்த பயிற்சியும், வற்றலாக 100 திராட்சை கொலையும், வற்றலான 200 அத்திப்பழ அடையும் எடுத்து கழுதையில் ஏற்றுக்கொண்டு கொண்டு போய் தாவீதுக்கும் நம்ம ஆட்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதும் அவன் ஆட்களை அனுப்பி வனாந்தரத்தில் வாழும்போது சொல்கிறான், பாருங்க உன் ஆடு, உன் மந்தை, உன் சொத்து எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றணும். நீ ஆடு மந்தையாய் நீ மேய்ச்சிட்டு இருந்த, உன் சொத்து யாரும் ஆட்டை திருடாதபடி, மிருகங்கள் அடித்திடாதபடி, நாபாலே நீ இருக்கும்போது வனாந்தரத்தில் இருக்கும்போது உன் சொத்து, உன் ஆடு, உன் மந்தையெல்லாம் காப்பாற்றினேன். அதனால எனக்கு உதவி செய்யும் தாவீது ஆட்கள் அனுப்பி கேட்டா, நாபாலு நீ அவன் யாருன்னு தெரியாது, அவனுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அவமானமாக பேசி அனுப்புகிறான். அல்லேலூயா. உடனே தாவீது கோவம் வந்துடுது. நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது நீ ஆயிரக்கணக்கான ஆடுகளை வச்சிருந்த, அந்த ஆடை யாரும் திருடாதபடி, யாரும் அபகரிக்காதபடி, கொடிய மிருகம் வந்து அதை அடித்து சாப்பிடாதபடி, அங்கே நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போதுக்கு அதுக்கு பாதுகாப்பாக இருந்தோம். நன்றி மறந்துட்டே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஆடு மாடு மிருகச்சிவனை கொல்லப்போறன்னு தாவீது வரும் பொழுது அவனுடைய மனைவியாக இருந்த அபிகாயில் மகா புத்திமானாக இருந்தாள் அவள். அல்லேலூயா. பாருங்க, மகா புத்திசாலி. பாருங்க 1 சாமுவேல் 25 3வது வசனத்தில், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயிலும் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அவன் புருஷன் வந்து முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான், முட்டாளாய் இருந்தான், கோபப்படுறவன் அப்போ இருந்தான். அல்லேலூயா. சொத்து பத்து நிறைய இருந்து பெரிய மனுஷனா இருந்து என்ன பண்ணியும் முட்டாளாய் இருக்கிறான், முரடனாய் இருக்கிறான், திமிர் பிடித்தவனாய் இருந்தான். அவனால் அழிவுதான் வர பார்த்துச்சு. ஆனால் இவன் மனைவி மகா புத்திசாலியாக இருந்தா, குணவதியாக இருந்தா. அன்னைக்கு ஆமை சுத்திரம் நல்லா கவனிச்சு பாருங்க, நாபாலுடைய குடும்பம் அவன் சொத்து பற்றி எல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சு போக வேண்டியதை இந்த அபிகாயில் தான் காப்பாற்றினார், புத்தியாய் நடந்து காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே தீர்மானம் எடுத்து எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, எப்படி சந்ததியை காப்பாற்றுறது, வம்சத்தை காப்பாதனுப்பு உடனே ஆலோசித்து அவன்கிட்ட போய் அவன் நயமாய் பேசி தயவாய் பேசி அவன் மனசை கோபத்தை ஆற்றி அவனுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகளை கொடுத்து சாப்பாடுகளை கொடுத்து அவனை சமாதானமாக ஆக்கி அமைதியாக்கி அனுப்பி விட்டா. திரும்ப கொல்ல வந்தவனை அமைதி அனுப்பி விட்டா. ஏன்னா அவன் குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாள். அல்லேலூயா. அவன் புத்திசாலி, மகா புத்திசாலியாக இருந்தா. ஆனால் அவன் கணவன் சரியில்லாதனால இவன் வாழ்க்கை சரியில்லை. ஆமா தானே? அல்லேலூயா.
அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த குணசாலியான ஸ்திரீகள் நல்ல தீர்மானம் எடுப்பாங்க. குடும்பத்துக்கு நல்ல வேலை, இந்த முடிவை நான் எடுக்காமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான், அந்த மனைவி சொல்ல இல்லைங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும். ஒரு தீர்மானம் எடுப்பா வருங்க, அந்த குடும்பம் நல்லது நடக்கும் அந்த குடும்பத்தில். அல்லேலூயா. அவன் ஒரு பெண்ணுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல் வரன் பார்க்குறோம்னா பொறுமையாக இருந்து நல்ல ஒரு வரனை எடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்கள் ஒரு சில நேரத்தில் அவசரப்பட்டிருப்பாங்க. இல்லை எந்த மாப்பிள்ளை வந்தாலும் பரவாயில்லை, நல்லா படிச்சிருந்தா போதும், நல்ல வசதி இருந்தால் போதும், கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தால் போதும், கிறிஸ்தவனா இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிடலாம். கல்யாணம் முடிச்சுன்னா ஆண்கள் ஒருவேளை அவசரப்பட்டு என்ன செய்வாங்க, சரிங்க ஓகே நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துட்டா போதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் குணசாலியான பெண்கள் என்ன இல்லை சொத்து இருந்தாலும் சரி, ஜாதியை பார்க்க மாட்டோம், சொத்தை பார்க்குறோமோ வேலையை பார்க்குறோமோ அதெல்லாம் இல்லை. முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுறவனா ரட்சிக்கப்படுறவனா இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்தவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் குணமுள்ளவனாக இருப்பான், கெட்ட பழக்கம் இல்லாதவனாக இருப்பான், அவன் நல்லவனாக இருப்பான், இரக்கமுள்ளவனாக இருப்பான், உதவி செய்கிறவனாக இருப்பான், அவன் குடும்ப பொறுப்புள்ளவனாக இருப்பான். ஆனால் மற்றவங்க என்ன செய்கிறாங்க, பணம், சொத்து, படிப்பு, வேலை, வருமானம், வசதி, கெட்ட வழக்கம் இல்லாமல் இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்க. அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு பயப்படுற நல்ல ஆவிக்குரிய பையனா பெண்ணா இருந்திருந்தா நிச்சயமா ஆண்டவருக்கு பயந்து உண்மையில நல்ல விசுவாசியா நல்ல தேவ மனிதனா இருந்தானா அவன் பொறுப்புள்ளவனா இருப்பான், அவன் வேலை செய்கிறவனா இருப்பான், அவன் நல்லவனா இருப்பான், அவன் உயர்ந்தவனா இருப்பான், அவன் சிறந்தவனா இருப்பான். அல்லேலூயா. அப்போ எதை பிடிக்கணுமோ அதை நிறைய நேரம் விட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு குணசாலி என்ன செய்ய அந்த நேரத்தில் நல்ல தீர்மானத்தை எடுப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்போ நல்ல கணவன் இருந்தா அவன் நல்ல தீர்மானங்களை தைரியமா தீர்மானம் எடுத்து முடிவெடுத்து அவள் செயல்களை செய்வாள். கணவன் சரியில்லைன்னு சொன்னா அவள் எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் எவ்வளவு திறமை உள்ளவளா இருந்தாலும் அவளால் ஒன்றுமே செய்யவே. கணவன் சரியில்லைன்னா எத்தனையோ நல்ல பெண்கள் நல்ல மனைவிமார்கள் கணவன் சரியில்லாமல் இவங்க கடுமையாக உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, சொத்து சேர்ப்பாங்க, பிள்ளைய வளர்ப்பாங்க, ஆளாக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த குடும்பம் முன்னுக்கே வராது. காரணம் என்ன? ஒரு லெவலில் ஆவரேஜாக இருக்கும், பிள்ளைங்க ஒரு லெவலில் வந்துருவாங்க, ஏதோ குடும்பம் அப்படி நல்ல வழியே போயிடும். ஆனால் அந்த கணவன் சரியில்லாதனால இந்த அம்மாவுடைய முழு திறமை வெளியில் கொண்டு வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கணவர்கள் மனைவியை அடக்கி உனக்கு தெரியாது, உனக்கு இது தெரியாது, உனக்கு அது தெரியாது அடக்கியே வச்சிருவாங்க, அடிமைப்படுத்தியே வச்சிருப்பாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, இயேசு பற்றி சொல்லுவாங்க, அற்புத அதிசயங்கள் அவங்க மூலம் நடக்கும், நல்லா கவுன்சிலிங் கொடுப்பாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பிரிஞ்சு போன குடும்பங்களை சேர்த்து வைப்பாங்க, நல்ல மனசுள்ளவங்களா உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இது ஒரு கணவன் புரிஞ்சு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தணும். உனக்கு அது தெரியாது இது தெரியாது அடிமைப்படுத்தி வைக்கக்கூடாது. ஒரு ஊழியர்களாக இருந்தால் அவன் மனைவிகளை உற்சாகப்படுத்தணும், அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும், அவர்களுக்கு ஊழியங்களை கொடுக்கணும். ஒரு நல்ல சூத்திர மூப்பராக இருந்தால் சபையில் பொறுப்புள்ள விசுவாசிகளாக இருந்தால் அவங்க மனைவிகளுக்கும் பொறுப்புகளை என்ன செய்யணும், கொடுத்தவர்களை உற்சாகப்படுத்தி விட வேண்டும். அல்லேலூயா. உன்னால் முடியாது, நீ பெண்ணு, நீ பொம்பளை அப்படி சொல்லி என்ன செய்ய அடக்கி அடிமைத்தனப்படுத்தி வைக்கவே கூடாது. அவர்கள் திறமை உள்ளவர்கள், அவர்களுடைய திறமைகள் வெளியில் வர்றதுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தீர்மானம் எடுக்கிறதுல தடுமாறுறாங்க. அல்லேலூயா. ஏன் தீர்மானம் எடுக்கிறது தடுமாறுறாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பயுமே தீர்மானம் முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லதை முடிவெடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், தப்பானதை முடிவெடுத்து செலக்ட் பண்ணிட்டான்னு என்ன செஞ்சிடும், வாழ்க்கை தப்பாக போயிடும். முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ முடிவெடுக்கணும்னா முதல் யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். எந்த முடிவு எடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், இயேசுநாதர்கிட்ட கேட்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் என்ன செய்யறதில்ல, முடிவு எடுக்கிறதில்ல. பாருங்க, கிதியோன் கூட நீங்கள் தான் என்னை அழைச்சிங்களா, நான் யுத்தத்துக்கு போகணுமா போகக்கூடாதான்னு அவனுக்கு சந்தேகம் வந்த உடனே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 37
40 வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 36வது அதிகாரம் 37லேருந்து 40 வரை பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தோலை எடுத்து என்ன செய்கிறான், அங்கே போடுகிறான். தோலை எடுத்து போட்டுட்டு என்ன செய்கிறான், போட்டுட்டு இந்த தோலில் மாத்திரம் பனி பெய்யணும், மற்றபடி என்ன செய்யக்கூடாது, மற்ற இடத்துல பனி என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடவை. இன்னொரு தடவை எல்லா இடத்துல என்ன செய்யணும், எல்லா இடத்துலையும் பனி பெய்யணும், தோலில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாதுன்னு 2 விதமான அங்கே காரியங்கள் அடையாளத்தை கர்த்தரிடத்தில் கேட்குறான். இது தேவனுடைய திட்டம் தானா, திட்டம் இல்லையா என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு தோலை போடுறான், வெட்ட வெளியில் போட்டுட்டு இந்த தோலில் மட்டும் பனி பெய்யணும். அல்லேலூயா. இந்த தோலில் மட்டும் பனி பெஞ்சு ஃபுல்லாக பனியால் நிரம்பி தண்ணீரால் நிரம்பி இருக்கணும், முழு பூமியும் காஞ்சிருக்கணுங்கிறான். அதே மாதிரி நடக்குது. புளிஞ்சு எடுக்கிறான், தண்ணி வருது. அதாவது ஒரு துணியவோ ஒரு பஞ்சவோ வெளியில் போட்டுட்டு, ஆண்டவரே இது மழை பெஞ்சு என்ன செய்யட்டும், அதை பனி பெஞ்சு இந்த பஞ்சு ஃபுல்லாக ஈரமாக மாறட்டும் அதன்னு. ஆனால் அந்த பஞ்சை தவிர வேறு எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாது அப்படி கேட்குற மாதிரி ஒரு தோலை விரிக்கிறான். தோலை விரிச்சது அதில் மட்டும் என்ன செய்யட்டும், பனி போயிட்டு வேறு இடத்துல பனி பெய்யக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதே மாதிரி நடக்க 2வது தடவை இந்த தோலில் மட்டும் பனி பெய்யக்கூடாது, வேறு எல்லா இடத்துலையும் பனி பெஞ்சு ஈரமாக இருக்கணும்னு கேட்குறான். அதே மாதிரி இருக்குது. ஏன் நான் யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு அடையாளத்துக்காக கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா, எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இதுக்கு அடையாளம் கொடுங்க, அதுக்கு அடையாளம் கொடுங்க, அதுக்கு அடையாளம் கொடுங்க. அவன் தோலை 2 தடவை தான் போட்டார் கிதியோன். ஆனால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தோலவே போடுற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். 2 அடையாளம் கிதியோன் கேட்டார். ஆனால் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அடையாளத்தை கேட்டுக்கிட்டு நடக்கிறோம். பொழுதனைக்கு தோலை போட்டால் தோலே உறிஞ்சி பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்குறோம். அது பழைய ஏற்பாடாக இருக்கிறதுனால கிதியோன் அடையாளத்துக்காக அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால அடையாளத்துக்கு இவர் 2 அடையாளத்தை கேட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க எதையாவது அடையாளத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஆவியானவரே நம்மோடு கூட, ஆண்டவரே நமக்குள்ளே இருக்கிறார். அவர்கிட்ட ஒவ்வொரு நாள் ஆலோசனை கேட்கணும். ஆமாவா இல்லையா? அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம நம்ம அடையாளத்தவே கேட்டுட்டு கிடக்கிறோம் கிதியோன மாதிரி. புதிய ஏற்பாட்டில் ஏன்னா ரோமர் 8:14 எடுத்து வாசிக்கணும். ஒரு வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்க யாரு தேவனுடைய ஆவினால பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவிய கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிபாச அடையாளத்தோட பெற்றுக்கோங்க. அப்படி ஏன் சொல்றோம்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. எவன் தேவனுடைய ஆவினால பரிசுத்த ஆவினால யார் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பரிசுத்த ஆவியை பெற்றவங்களும் அவருடைய ஆவினால் நடத்தப்படுதில்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் என்று சொல்லி இருக்குது. யோவான்ல சொல்லி இருக்குது. சங்கீதத்தில் போதித்து நான் என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா ஒவ்வொரு நாளும் தீர்மானம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. 32:8 தான் நான் போதித்து நடத்துவேன்னு சொல்லுது. சங்கீதம் 32:8 சொல்லியிருக்குது. யோவான்ல சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள அவர் என்ன செய்வார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா. 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 ஆமா, சூத்திரம். அவர் உங்களை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளையும் நடத்துவார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுவார். உங்களை நினைப்பூட்டுகிறவர், உங்களை நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ முடிவெடுக்க முடியாம யோவான் 16வது அதிகாரம் 13 சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். அவர் நடத்துவார். இந்த முடிவு எடுக்கணுமா வேணாமான்னு திறந்த வாசல் நிறையா இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், ஆவியானவர் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இறங்கி இருக்கிறாரு, அவர் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தருவார். அல்லேலூயா. எல்லாம் திறந்திருக்குன்னு ஓடிடக்கூடாது. இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்,
எனக்கு ஆண்டவர் வெள்ளக்கோயில ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், ஆற்று மக்களை கொடுத்துருக்கிறார். இதை தவிர்த்து அந்த ஊரில் இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு வெளியில் நிறைய கூப்பிடுறாங்க, பிரசங்கத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா நான் என்ன செய்யக்கூடாது, அங்கே ஓடி இங்கே ஓடி அலையக்கூடாது. இடையில கர்த்தருக்கு சித்தமான ஒரு சில இடங்களுக்கு போகணுமே தவிர இங்கே சபையை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஓடி அலைஞ்சு திரியக்கூடாது. கர்த்தருக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு, நீ வெள்ளக்கோயில தான் இருக்கணும், நீ இங்கே தான் பிரசங்கிக்கணும், போதிக்கணும். இடையில ஒரு சில இடங்களில் என்ன செய்யலாம், வாய்ப்பு கிடைக்கும் போது போய் வரலாம். ஆவியானவர் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னால் நம்ம போகணும். எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு போயிடக்கூடாது. அல்லையா சொல்லுங்களேன். எல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்காது. ஆனால் ஒவ்வொரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஜெபம் பண்ணி ஆவியானவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட எதையும் நம்ம கேட்கறதில்ல. ஒரு வண்டி வாங்குறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு காடு வாங்குறதோ, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதோ வருகிறதோ ஆவியானவர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதே இல்லை. அவர் தான் நடத்தணும், அவர் தான் போதிக்கணும், அவர் தான் தீர்மானம் சித்தத்தை அவர் தான் சொல்ல முடியும், தேவனுடைய சித்தத்தை. அதை விட்டுரும். ஆனால் கடைசியில் எதில் வந்து நிற்ப தெரியுமா, கல்யாணத்துக்கு இது தேவனுடைய சித்தமா, அது கல்யாணத்துக்கு மட்டும்தான் இது ஆண்டவருடைய சித்தமாங்க அப்படின்னு கேட்போம். வேற எதுக்காச்சும் கிறிஸ்தவங்க கேட்டுக்கிறாங்களா? பாஸ்டர்கிட்ட வந்து நான் வீடு கட்ட போகிறேன், இது தேவனுடைய சித்தமானு கேட்குறாங்களா? நான் காடு வாங்க போகிறேன், காரு வாங்க போகிறேன், பைக்கு வாங்க போகிறேன், பிள்ளைய படிக்க வைக்க போகிறேன், இது தேவனுடைய சித்தமா, எந்த படிப்பு படிக்கணும், இது தேவனுடைய சித்தம்னு கேளுங்கன்னு யாரும் சொல்லிக்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை டாக்டரு, நான் இந்த காரு தான் வாங்குவேன், இத்தனை மாடி தான் கட்டுவேன், இவ்வளோ பெரிய தோட்டம் வாங்குவேன், இவ்வளோ இது வாங்குவேன், அதை வாங்குவேன்னு வாங்க. அப்பெல்லாம் ஊழிய கட்ட வந்து கேட்பாங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஜோம் பண்ணி ஆண்டவர் இது உங்கள் சித்தமானு கேட்டுக்கிறீங்களா? கேட்கறது இல்லை. கடைசியில் வாங்கி எதையாச்சும் பிரச்சனை எப்போச்சு, ஆண்டவரே ஏன் இந்த கார் அடிக்கடி ரிப்பேரா போகுது, பைக் ரிப்பேரா போகுது, ஏன் இது சரியில்லாமல் போச்சு, ஏன் பிள்ளைகளுக்கு சரியாக படிப்பு வரல அப்படின்னு பிரச்சனை வரும்போது தான் யார்கிட்ட போய் கேட்கறது சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்போம். அதுக்கு முன்னாடி கேட்போம்மா, ஒரு பைக் வாங்கிட்டேன் ரிப்பேரே இல்லாமல் அது பாட்டு ஓடிட்டே இருக்குண்ணா, நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே ஏன் இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு கேட்போம்மா? ஒரு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் ஆண்டவரே ரிப்பேரே ஆகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே, உங்களுக்கு சித்தம் இல்லையா, ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு அப்புறம் போய் கேட்போம். தேவையில்லாததுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு நடக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் தேவனிடத்தில் கேட்கணும். ஆனால் மனுஷன் போய் இந்த பைக் வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாம், ஐடியா யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? மனுஷங்கிட்ட கேட்குறோம். ஆனால் முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் தேடி வரும். இங்கே போனால் வியாபாரம் நடந்துருமா, இங்கே போனால் நல்ல சம்பளம் கிடைச்சிருமா, இங்கே போனால் சொத்து வந்துடுமா, இங்கே போனால் அதை சம்பாதிச்சிடலாமா, இங்கே போனால் நல்லா வாழ்ந்துடலாமான்னு இங்கே அங்கன்னு அலைஞ்சு தெரியக்கூடாது. நிலையற்றவர்களை அலைந்து தெரியக்கூடாது. ஜெபம் பண்ணி ஆண்டவரை தீர்மானத்தை எடுக்கணும். அவர் ஒரு காரியத்தை திறந்த வாசல் இருந்தாலும் இதுதான் உனக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதை உறுதியாக பிடிச்சுக்கிறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உறுதியாக நீங்கள் பிடிச்சிக்கிற பொழுது சங்கீதம் 23:6 சொல்லுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யும், தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வருமா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நல்லது உங்களை தேடி வரும், உயர்வு உங்களை தேடி வரும், பணம் பொருளாதார செழிப்பு உங்களை என்ன செய்யும், ஆசீர்வாதம் உயர்வு ஆவிக்குரிய நன்மைகள் உங்களை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் யாரும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பெண் கணவன் நல்ல பாதுகாப்பு, மனைவிக்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பும் தேவையும் சந்திக்கிறானா, உன் தேவை என்ன, உனக்கு பிடிச்சது என்ன, உனக்கு என்ன அவசியமா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா அந்த பெண் ஒரு சிறந்தவளாய் இருப்பாள். அல்லேலூயா. அவன் முழு திறமையும் வெளியில வர ஆரம்பிக்கும். அவள் பெரிய சாதிக்கிறவளாய், தன் கணவரை பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்துகிறவளாய் அவள் மாறி விடுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் என்ன செய்யணும்னா, ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீ பார்த்துக்கோ, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு நினச்சிவோம், ஐயோ கடங்கார வர நீ என்ன செய், நீ பார்த்துக்கோ, நீ அவன்கிட்ட பேசிக்கோ, நீ அவன்கிட்ட சொல்லிடு, ஐயோ வெளியில் ஆள் வருது நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கன்னு யார் மேலே பாரத்தை போடுறது? மனைவி மேலே.
இல்லை மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எல்லாத்துக்கும் நீங்கள் தாங்க காரணம், நீங்கள் தான் என்ன வேணால் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் என்ன ஆனாலும் நீங்களே பார்த்துக்குங்க, நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சு, நீங்களாச்சும் உங்கள் குடும்பமாச்சு, நீங்களாச்சும் உங்கள் வேலையாச்சு, நீங்கள் பார்த்துக்க என்ன ஆளை விடுங்கன்னு யார் மேலே பாரத்தை வச்சுறாங்க? கணவர் மேலே பாரத்தை சுமத்திடுறாங்க. ஒருவேளை நேரத்தில் நீ படிக்காம போ, அது நீ ஆச்சு, உன் படிப்பாச்சு, என்னமோ போ அப்படின்னு பிள்ளைகள் மேலே பாரத்தை வைக்கிறோம். அப்படி பாரத்தை வைக்கக்கூடாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாரத்தை சுமத்தவே கூடாது, பழி வைக்கவே கூடாது. வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி. சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன செய். சொல்லுங்க, ஒரு பண தேவை வருது, ஒரு பொருள் தேவை வருது, ஒரு சுகம் தேவை, ஒரு விடுதலை தேவை, ஒரு அற்புதம் தேவைன்னா நீங்களே பார்த்துக்குங்க, நீங்களே பார்த்துக்கணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழி போடாம யார் மேல பாரத்தை வைக்கணுமா? கர்த்தர் மேல பாரத்தை வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க, வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வசனம் சொல்லுது. இப்போ இயேசுநாதர் மேலே பாரத்தை வைக்கணும்னா, இயேசுநாதர் கண்ணால் கூட பார்த்ததில்ல, எப்படி என் பாரத்தை கஷ்டத்தை அவர் மேலே வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இயேசுநாதர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை இயேசுவாய் வந்தது. இயேசுவும் ஒன்று, வசனமும் ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இந்த பாரத்தை, இந்த கஷ்டத்தை எங்க வைக்கணும்? கர்த்தர் மேலனா என்ன செய்யணும்? அந்த வசனத்தின் மேலே வைக்கணும். குறைவு வந்துருச்சு, கையில் காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் வாங்க முடியல, அரிசி வாங்க முடியல, மளிகை வாங்க முடியல, தேவை இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? நீ வேலைக்கு போகாதனால தான், நீ இப்படி செலவு பண்ணதுனால தான், நீ அப்படி பண்ணதுனால தான் இப்படி கஷ்டமாக வருதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கைமாற்றுவாங்க, கடனை வாங்க அப்படின்னு அலைஞ்சு தெரியாம என்ன சொல்லணும்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை இயேசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு நீங்க சொன்னீங்களே, உங்க வசனம் சொல்லிச்சே, உங்க வாக்கு சொல்லி இருக்குது, எனக்கு குறைவு வராது, எனக்கு குறைவு வரக்கூடாது, கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு குறைவு இல்லை, வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீதிமான்களுடைய சந்ததி, இயேசுவை தேடுகிறவருடைய பிள்ளைங்க ஒரு நாள் அப்பத்துக்காக கையேந்தி அலைய மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு கையேந்தி அலைய மாட்டாங்கன்னு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நாங்கள் யார்ட்டையும் கையேந்தி நிற்கவே மாட்டோம். அது சொன்னீங்களா, அது நடக்கட்டும். அந்த பாரத்தை, அந்த கஷ்டத்தை இந்த வசனத்தின் மேல ஆண்டவர் இயேசு மேல வைங்க, அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த கஷ்டம் வராதபடிக்கு உங்களுக்கு ரெகுலரா ஒரு வேலையை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, அந்த நேரத்துக்கு அற்புதங்களை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வீட்டில் குறைவே இருக்காது, எண்ணெயும் திராட்சை ரசமும் புரண்டு ஓடும். அல்லேலூயா. தானியம் ஆலய களஞ்சியத்தில் நிரம்பி இருக்கும். சொல்லணும், ஆண்டவரே களஞ்சியத்தில் ஆலயம் என்ன செய்யும்? தானியம் நிறைஞ்சிருக்குமே, ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும், எண்ணெய் புரண்டு ஓடும், அப்படி நிரம்பி வழியும்னு சொன்னீங்களே, அப்பமும் தண்ணியும் ஆகாரம் ஒரு நாளும் குறைவு இருக்காதுன்னு சொன்னீங்களே, அப்போ என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இயேசுவே உம்மை தேடி வந்த நாள்லேருந்து ஒரு நாளும் குறைவே என்ன செய்யாது, வராது, இருக்காதுன்னு சொல்லணும். சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் குறைவே வராதுன்னு சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சொன்னீங்களே செய்யுங்கன்னு சொன்னால் உடனே அதை ஆண்டவர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீ சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லைன்னு சொல்லாதீங்க. புலம்புறதை விடுங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி வைக்கிறத விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம், கஷ்டம், தேவை எல்லாத்தையும் ஆட்ட வைங்க, ஆண்டவரிடத்தில் வைங்க. அல்லேலூயா. அப்படி செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் குறைவே வராது, எல்லாம் இயேசுநாதர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 10வது வசனம், மாரியும் உறைந்த மழையும், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. அதான் மாறினா என்னது? மாறினா மழை. உறைந்த மழைன்னு என்ன அர்த்தம்? உறைந்த மழைன்னா பனி. அப்போ மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைச்சிரும். அதாவது மழையும் பனியும்
கீழே வந்து விழுந்து எதை நனைக்குது? பூமியை நனைக்குது. பூமியை நனைச்சு அதாவது அங்க பூமியில் இருக்கிறத பயிர்களை விதைகளை என்ன செய்யுது? முளைக்க வைக்காம திரும்ப அது மேல என்ன செய்யுது? ஆவியாகி போகாத. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு மழை பெஞ்சா அந்த மழை என்ன செய்யுமா? மண்ணில் இருக்கிற விதையை முளைக்க வைக்குமா? பனி இறங்கி அந்த செடிகளை அந்த மற்றதில் என்ன செய்யுமா? வளர வைக்குமா? அப்படி வளர வைக்காம அப்படியே வரும்போது மழை பெய்யும்போது அப்படியே பகுதி வானத்தில் வரும்போது அப்படி திரும்பி போயிருமா மழை? என்னைக்காச்சும் அப்படி இடையில திரும்பி போயிருச்சா? பனி பெய்யும்போது பகுதி பனி வந்துட்டு பகுதி வானத்துக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி மேலாக்க போயிருமா? ரிட்டன் போகாது. நேரம் எங்கே வரும்? தரையில் வந்து விழுந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் முளைக்க வச்சு வளர வைக்காம அது மேலே திரும்பி ஆவியாகி என்ன செய்யாது? போகாதான். அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தை அவர்கிட்ட வர்றது இடையில திரும்பி ஒரு நாளும் போகாது. உங்களை பார்த்து வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நல்லதை செஞ்சுட்டு தான் அது என்ன திரும்புமா. சொன்னதை செய்யாமல் திரும்பாது. அல்லேலூயா. அதான் சொன்னதை எல்லாம் அவர் செய்கிற தெய்வம். நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்யுமல உன்னை கைவிடவே மாட்டேன். மனுஷங்க சொல்லுவாங்க, உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்காது, வாய்ப்பில்லை, சாத்தியம் இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. மனுஷர்கள் சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏன் கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ, ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. அல்லேலூயா. திரும்பவே திரும்பாது. சொல்லணும், ஒவ்வொரு நாள் சொல்லணும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நான் எங்க நினைச்சிருக்கிறேன்? கர்த்தருடைய வீட்டில் நினைத்திருக்க. சங்கீதம் 23:6 சொல்லி இருக்குது, நான் கர்த்தருடைய வீட்டில் நினைச்சிருக்கிறேன். சங்கீதம் 91 சொல்லுது, நான் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவர் நிலையில் இருக்கிறேன், தங்குறேன், எனக்கு ஒரு குறையும் ஒரு கெடுதல் எனக்கு ஒரு குறையும் என் வாழ்க்கையில வராதுன்னு சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுநாதரை தேடி வந்துட்டா, இயேசப்பாவை தேடி வந்துட்டா, அவருக்கு கிறிஸ்துவுக்குள்ள இயேசுக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறேன், அவர் என்னோடு, அவர் என்னை மறைச்சிருக்கிறார். கோழி தன் குஞ்சில் எப்படி செட்டைக்குள்ள சிறகுக்குள்ள மூடி மறைச்சு அடக்காத்து பாதுகாக்குது பார்த்தீங்களா ஆபத்து வரும்போது, அது மாதிரி அவர் மூடி மறைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால எனக்கு கெடுதல் வரவே, குறைவு வரவே, கஷ்டங்கள் வர முடியாது. அவரை நம்பி இருக்கிற வந்தாலும் அதை என்ன செய்யறாரு? துக்கத்தை சந்தோஷமா இயேசுநாதர் என்ன செஞ்சிருவாரு? மாற்றிடுவாரு. அல்லேலூயா. என் கஷ்டம் பாரத்தை நான் சுமக்க தேவையில்லை, நான் அவர்கிட்ட வச்சிருவேன், அவர் எனக்காக சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சொல்லணும். உங்க மனைவியை பார்த்து ஒரு குறை இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? குறைகளை அற்பமாக ஏளனமாக பேசக்கூடாது, உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எப்படி சபையை இயேசுநாதர் கழுவி சுத்திகரித்தாரோ, எபேசியர் 5:26 சொல்லுது, குறை இருக்கிற அந்த சபையை கழுவி சுத்தி இருக்கிற விசுவாசி நம்ம இருக்கிறோம், கிறிஸ்தவங்க, நம்மகிட்ட குறை இல்லாமையா இருக்குது? சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதில்ல, ஒழுங்கா செபிக்கிறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஆண்டவரை தேடுறதுல குறை இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுறாரா? நீ சரியில்லை போ அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்லை உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இதுவரைக்கும் விடாம நம்மளை நடத்திட்டு வராரு. குறைகள் இருந்தாலும் நம்மளது குறையெல்லாம் மாத்துறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு, நம்மளை தூக்கி தூக்கி விடுறாரு, நம்மளை உற்சாகப்படுத்துறாரு, நமக்கு இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறார், நம்ம மேல இன்னும் அன்பு குறையாம இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கணவன், நல்ல கணவன், மனைவிட்ட குறைகள் இருந்தாலும் பிள்ளைகிட்ட குறைகள் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தூக்கி எறியவோ அற்பமாக பார்க்கவோ உதாசனப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு உதவி செய்யணும், அவரிடத்துல அன்பு கூறணும், அவரிடத்துல அவர்களை பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும், தூக்கி விட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனைவி அப்படித்தான் கணவன் என்ன செஞ்சுக்கிற? உதாசீனப்படுத்தவோ தள்ளவோ கூடாதபடி அவன் பலவீனம், நம்ம குறைவில் நம்ம என்ன செய்யணும்? அது மாறுறதுக்கு உதவி செய்ய வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மறுபடியும் நீதிமொழிகள் 33:13 வாசிக்கலாம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையின உற்சாகத்தோட வேலை செய்கிறார். இங்கே என்ன சொல்லப்படுது? இந்த குணசாலி என சிறு என்ன செய்வாலாம்? ஆட்டு மயிறு சணலையும் தேடுகிறாள். நான் ஆட்டு மயிர் என்ன எடுத்தன? கம்பளி, கம்பளி உடையை செய்வாளாம், ட்ரெஸ்.
கம்பிளி ஆடையை செய்வாளாம். தேடி கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து என்ன செய்கிறாளாம், கம்பிளி ட்ரெஸ் உள்ளன் செய்கிறாள், உள்ளன் ட்ரெஸ் செய்கிறாள். அப்புறம் என்ன செய்கிறாளாம், சணல் ஆடை அப்படின்னா என்ன செய்யறா, அது ஒரு ஆடை என்ன செய்கிறார், சணல் ஆடைகளை அவள் செய்கிறாள். சணல் மூலம் ஆடை செய்கிறாள். இந்த கம்பளி போன்ற ஆட்டு மயிரினால் செய்யப்படுற ஆடை குளிர்காலத்துக்கு ஆகும். இப்போ குளிர்காலத்துக்கு என்ன செய்யுமா, இந்த உள்ளன் போல, மப்ளர் போல, சொட்டர் போல, கம்பளி போல கதகதப்பா இருக்கும் குளிர்காலத்துக்கு. அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுகளை குணசாலியான சிறி நல்ல மனைவி அவள் கையினால உருவாக்குவாளாம். அல்லேலூயா. இந்த சணல் ஆடை அப்படிங்கிறது சணல் மூலம் செய்யப்படுகிற உடை. அது வெயில் காலத்துக்கு கதற ஆடைய மாதிரி, பருத்தி ஆடைய போல வெயில் காலத்துக்கு மிகவும் நல்ல உகந்த ட்ரெஸ். அதை வெயில் காலத்துக்குன்னு செய்வாளாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த காலத்தில் 2 ட்ரெஸ்ஸு 5 ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாலே பெரிய பணக்காரங்க. பைபிள் காலத்தில் இயேசுனா சொல்கிறாரு, 2 வஸ்திரம் வச்சுருந்தேன்னா ஒரு வஸ்திரத்தை ஒரு இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிரு கொடுக்கணும்னு சொல்கிறார். இல்லாதவனுக்கு கொடுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுநாதர் சிலுவையில் அறையும் போது அவர் வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்கன்னா சீட்டு போட்டு சீட்டு போட்டாங்களாம். அவர் 5 பேர் இருக்கிறான்னா சீட்டு போடுறான். யாருக்கு சீட்டு உழுகுதோ, யார் பேரில் சீட்டு உழுதோ அவன் இந்த ட்ரெஸ்ஸை இந்த உடைய எடுத்துக்கலாம்னு சொல்லி சீட்டு போடுறாங்க. அப்போ உடை என்று சொன்னா, வஸ்திரம் என்று சொன்னா ரொம்ப இன்னைக்கு தங்கம் வைரம் மாதிரி விலை கூடுனது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிகமான வஸ்திரம் இருக்காது யார்ட்டையும், பெரிய ஆள்கிட்டே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கும். அல்லேலூயா. முந்த காலங்களில் ஒரு ஷூ வச்சிருந்தாலும் பெரிய பணக்காரன், ஒரு 2 ஷூ வச்சிருந்தா பெரிய பணக்காரன், அந்த மாதிரி. அல்லேலூயா. அப்போ உடைய வஸ்திரத்தை இவளே என்ன செய்கிறாளாம், செய்கிறா. வஸ்திரம்னா அவளை விலை உயர்ந்த, இன்னைக்கு நகைகளை மாதிரி விலை மதிக்க முடியாத, வீட்டில் இருக்கிற கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, அவளுக்கு, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அவள் கையினாலேயே உடையை தயாரிக்கிறாள். குளிர்காலத்துக்கு ஏற்ற உடையவும் வெயில் காலத்துக்கு ஏற்ற உடையும் அவள் தயாரிக்கிறவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. வெளியில போகும்போது இந்த பெண் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவாளாம். குளிர்காலத்தில் இந்த சொட்டரை போட்டுட்டு வெளியில் போவோம், வெயில் காலத்தில் சணல் ஆடைகளை தயாரித்து வெளியில் போவாளாம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உடை என்னத்தை குறிக்குன்னா, இந்த குணசாலியான சிறி நல்ல மனைவி என்பவள் வெளியில் போகும்போது நீட்டான ட்ரெஸ்ஸை போடுவாள். ஆனால் அலங்காரமான ட்ரெஸ்ஸை, மிகவும் விலை உயர்ந்த அழகான ட்ரெஸ்ஸை போட மாட்டாளாம். அல்லேலூயா. ஒரு நல்ல மனைவி, ஒரு குடும்ப பெண்ணானவள், திருமணமான ஒரு குடும்ப பெண், திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியாது, ஒழுக்கமாய் நல்ல ட்ரெஸ்ஸுகளை வஸ்திரங்களை உடுத்திருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆன பின்பு ஒரு நல்ல மனைவி என்ன செய்வாளாம், வெளியில் போகும்போது டிசிப்ளினான ஒழுங்காக டீசெண்டான ட்ரெஸ்ஸை மட்டும் என்ன செய்வாங்க போட்டு போவாங்க. ஆனால் விலை உயர்ந்த ஆடம்பர அலங்காரமான வஸ்திரத்தை வீட்டில் உடுத்துவாங்களாம். நீதிமொழிகள் 31:22 வாசிக்கலாம். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவை என்ன அர்த்தம், ரொம்ப மெல்லிசா நைஸா இருக்கிற ஆடைகளை எங்க போடுவாளாம், வீட்டில் மட்டும்தான் உடுத்துவாளாம். அல்லேலூயா. அப்புறம் ரத்தாம்பர விலை மதிக்க முடியாத உடைகளை வீட்டில் தான் உடுத்துவாளாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, என்னுடைய அழகை யார் மட்டும்தான் ரசிக்கணும், யாருக்கு மட்டும்தான் பிடிக்கணும், கணவன் மட்டும்தான் பார்க்கணும். வெளியில நார்மலான ட்ரெஸ்ஸு, நீட்டான ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க. ஆடம்பரமா மெல்லிய வஸ்திரம், அலங்காரமான ட்ரெஸ்ஸு அதை உடுத்த மாட்டாங்களாம் ஒரு நல்ல மனைவி. வீட்டில் மட்டும்தான் நல்ல அலங்காரமான ட்ரெஸ்ஸுகளை, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுகளை உடுத்தி தன் கணவன் பிரியப்படும்படி அவள் ஆடை உடுத்துவாள். வெளியில் போகும்போது அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்கள் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு வீட்டில் பழைய கிழிஞ்ச நைட்டி, பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸு, தலை பரட்ட தலை, ஆடு பாடு பப்பரை என்ன செய்கிறது இருக்கிறது. கேட்டால் வீட்டில் 1000 வேலை இருக்குன்னா மினிக்கிட்டு அழகாக இருக்க முடியுமா, அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, வீட்டில் வேலை செய்கிற நேரம் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற உடைகளை உடுத்தி வேலைகளை செய்யணும். துணி துவைக்க, பாத்திரங்கள், மற்ற எல்லா வேலைகளும் செய்யணும், தப்பு இல்லை. ஆனால் கணவன் வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது
கணவன் பிரியப்படுகிற அளவு, கணவன் சந்தோஷப்படுகிற அளவு, கணவன் ரொம்ப விரும்புகிற அளவுக்கு ஆடைகளை உடுத்தி அழகா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்பதாக கணவன் ஆரம்ப காலத்தில், திருமணம் முடிச்ச காலத்தில் நீங்கள் அழகாக உடை உடுத்து அழகாக இருக்கிறத பார்த்து கணவன் பிரியப்பட்டவங்க மேலே அதிகமான பாசமும் நேசத்தையும் வைப்பான். இப்போ நாட்கள் ஆக ஆக பழைய ட்ரெஸ்ஸுகளையும், அழுக்கு ட்ரெஸ்ஸுகளையும், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுகளையும், பரிதாபமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு பரிதாபமாக இருந்தால் அவங்கள பார்த்தா அவங்க மேலே பிரியப்படுவாரா? சொல்லுங்க. கணவனுக்கு பிரியம் வருமா? நேசம் வருமா? அன்பு வருமா? பாசம் வருமா? வராது. வெளியில் போகும்போது சார் இந்த பெண்ணு பாரு எவ்வளோ டீசெண்டாக உடுத்தி, இவ்வளோ அழகாக உடுத்திருக்குது, என் மனைவி ஒரு நாள் கூட எனக்கு முன்பதாக இப்படி உடுத்தினது இல்லையே, அந்த பெண்ணு உடுத்துற மாதிரி என் மனைவி உடுத்தின நல்லா இருக்குமே, அப்படி இப்படின்னு அங்கங்கே பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆண்கள் தள்ளப்படுகிறார்கள். புரியுதுங்களா? அதை அறிஞ்ச பெண்ணு என்ன செய்வா? வீட்டில் கணவனுக்கு முன்பதாக மிகவும் விலை உயர்ந்த மெல்லிய ட்ரெஸ்ஸுகள், ஆடைகளை அவள் அணிந்து கணவனு என்ன பிரியப்படுத்துவாள். கணவன் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவளாக இருப்பார். வெளியில் போகும்போது அமைவே 1000 கண்கள் பார்க்குற மாதிரி, கல்யாண வீட்டுக்கோ காது குத்தி வீட்டுக்கோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகும்போது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய, எல்லாரும் ஆசையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் உடை உடுத்த மாட்டாள். ஆனால் இன்னைக்கு உள்ள பெண்கள் வெளியில் போகும்போது பயங்கர அழகா, பயங்கர இதாக போவாங்க. எல்லாரும் 4 பேர் பார்க்குற மாதிரி போவாங்க. இப்போ கணவனுக்கு வயிறு எரியும். வெளியில் போகும்போதே அவங்க பார்த்துருவாங்களோ, என் மனைவி இவங்க பார்ப்பாங்களோ, அவங்க இது பண்ணுவாங்களோ, இவங்க பார்த்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கணவன் இதே வேலையாக போவாங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறவங்க. இந்த நிலைமைக்கு கணவனை தள்ளி விடக்கூடாது. அல்லேலூயா. அக்கா, பழைய வஸ்திரத்தை, கிழிஞ்ச வஸ்திரத்தை பரிதாபமாக வெளியில் போக சொல்லலை. நீட்டான வஸ்திரத்தை, மரியாதைக்குரிய வஸ்திரத்தை வெளியில் போட்டு போகணும் ஒரு பெண். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அது மாதிரி கணவனும் மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய உடைகளை, ஆடைகளை உடுத்திட்டு வெளியில் போகணும். மற்ற எந்த பெண்களையும் கவர்ந்திருக்கிற ஆடைகளை வெளியில் போடக்கூடாது. பெண்கள் மற்ற எந்த ஆண்களையும் கவர்ந்திருக்கிற ஆடைகளை வெளியில் போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு திருமணமான பெண் போகக்கூடாது, ஒரு ஆண் போடக்கூடாது, ஒரு பெண் போடவே கூடாது. திருமணம் ஆன பின்பு தன் மனைவியை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு பிரியத்துக்குரிய ஆடைகளை மனைவிக்கு முன்பதாக வீட்டில் போட வேண்டும், கணவனுக்கு முன்பதாக போட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவ்வளவு ஞானம் உள்ளவளா இருப்பா. ட்ரெஸ் போடுறது கூட, தன்னை அலங்கரிக்கிறது கூட எப்படி அலங்கரிக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய எல்லா பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியவர் என் கணவன் மாத்திரமே அப்படின்னு அந்த பெண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அல்லேலூயா. நல்ல மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த நீதிமன்றம் 33:13 பார்த்தீங்கன்னா உற்சாகமாக வேலை செய்கிறாளாம். எப்படி வேலை செய்கிறாளாம்? வேலை செய்யறதுக்கு நமக்கு உற்சாகம் இருக்குதா? பெண்களுக்கு வீட்டில் காலையில் எழுந்தோடனே சோறு, குழம்பு, பாத்திரம் கழுவி, அப்புறம் துணி துவைச்சு காய போட்டு வீடை கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ணி ஆயத்து பண்ணி மறுபடி இதே வேலையை செய்யணுமே அப்படின்னு சோர்ந்து போக மாட்டா குணசாலியான ஸ்திரீ. ஏன்னா கணவன் மேல் வச்சிருக்கிற அன்புனால நான் உற்சாகமாக காலையில் எழுந்துச்சி வேலை செய்கிறது யாருக்காக? என் கணவனுக்காக, என் பிள்ளைகளுக்காக தானே, என் பாசத்துக்குரிய என் கணவனுக்காக, என் அன்பிற்குரிய என் நேசத்திற்குரிய கணவனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காக தானே, அவங்களுக்காக தானே நான் எஞ்சி வேலை செய்கிறேன், அவங்களுக்காக தானே இவ்வளோ வேலையும் செய்யணும். அந்த அவங்க சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், என் கணவன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்னு நினைக்கும்பா குணசாலியான ஸ்திரீ. அப்படி நினைக்கும் போதே அவளுக்கு சந்தோஷம் வந்துடும். உற்சாகமாக வேலை செய்வாளாம். நல்ல சாப்பாடை கொடுக்கணும், நல்ல ஒரு கரை இல்லாத அழுக்கு இல்லாத நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸை என் கணவன் என் பிள்ளைகளை வெளியில் போட்டு போகணும் அந்த எண்ணம். அதனால் அது உற்சாகமாக துவைப்பான். அது ஒரு சந்தோஷம் அவளுக்கு. வீடை நீட்டாக வச்சுருக்கேன், என் கணவர் வந்து பார்த்தனே எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்கேன், வீடை ஒன்றை மாதிரி அழகாக வச்சுருக்க முடியாது சொல்லி அவன் ஆச்சரியப்படணும், அவன் பிரியப்படணும், சந்தோஷப்படணும். என் கணவனை சந்தோஷப்படும், எல்லா காரியத்திலையும் என் கணவனை சந்தோஷப்படுத்துவேன். அவள் எண்ணமெல்லாம் எந்த வேலை செஞ்சாலும் யாரை மையமாக வச்சுருக்குமா? தன்னுடைய கணவனை வச்சு மையமாக வச்சு அவள் எல்லா வேலைகளையும் செய்வாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்கள் பாருங்க, இன்னைக்கு அப்படி பாசம் நேசம் இல்லைன்னா ஆமாம் சோம்பேறிப்பட்டு, ஆமாம் நான் தான் வேலை செய்யணும், நான் தான் துவைக்கணும், நான் தான் கூட்டணும், நான் தான் சுத்தம் பண்ணணும், நான் தான் எல்லாமே செய்யணும், நான் தான் செய்யணுமான்னு சலிச்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் சோம்பேறி ஆயிட்டாங்க. காரணம் என்ன? குணசாலின பெண்களாய் அவர்கள் இருக்கவில்லை. அல்லேலூயா. இது பாருங்க, ஒரு ஆண்கள்
நல்ல குணமுள்ள நல்ல கணவன் என்ன செய்வானா, அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தான், இன்னைக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் சரியில்லை, சலிப்பாக இருக்குது, வேலை போகிறதுக்கு எரிச்சலாக இருந்தாலும் அவன் அப்படியே சலிப்பில் வேலை போகிறதுக்கு மனசு இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாலும் திடீர்னு யோசிப்பான், என் மனைவிக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நல்ல காரியங்களை அவங்களுக்கு செய்யணும், அவங்க தேவைகளை சந்திக்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே, அவங்களுக்கு நல்ல உடை உடுத்தணுமே, இதுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்குது? பணம் தேவை. நான் வேலைக்கு போகாம லீவ் போட்டு படுத்து கிடந்திருந்தேனா, சோம்பேறியா இருந்தா, பிளவினு படுத்துட்டா, ஏன் மனைவி பிள்ளைகளை தேவைகளை சந்திக்க முடியாதே, அவர்கள் விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியாதே, நல்லது நல்லதை கொடுக்க முடியாம போயிருமே, அதனால அவர்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இதற்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது அவனுக்கு உற்சாகம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். உடனே ஓடி உற்சாகமா வேலை செய்வான். வேலை செய்யறதுக்கு சோம்பேறி பட மாட்டான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஒருத்தர் சோம்பேறி படுறானா அவன் மனைவி பிள்ளை மேல பாசம் இல்லாதவன், சுயநலவாதி. ஒரு பெண்ணானவள், ஒரு குடும்ப பெண் வீட்டு வேலை செய்ய சோம்பேறிப்படுறானா அவள் சுயநலவாதியாக இருக்கிறான். அல்லேலூயா. உண்மையான அன்பு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பைபிளில் நீதிமொழிகள் 31 விளக்கமா சொல்லுது. அவர் உற்சாகமாய் வேலை செய்வாளாம். எப்படி வேலை செய்வாளாம்? உற்சாகமா வேலை செய்வாளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க மேல பாசமும் அக்கறை இல்லாதவன் வேலைக்கு போக மாட்டான். மனைவி, நீ உழைக்கிறேல, நீ சம்பாதிக்கிறல, செய். நான்லாம் செய்ய முடியாது. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வை பிள்ளைய, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. ஏன் நல்ல அரிசி தான் சாப்பிடணும், ரேஷரியை தின்னுங்க, ரேஷன் பருப்பை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்கிறவன் நல்ல கணவன் இல்லை, கணவனாக இருக்க தகுதி இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. ஒரு சோம்பேறியாக இருக்கிற பெண் மனைவியானவள், அவள் மனைவியாக இருக்க தகுதியற்றவளாக இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திரம். இந்த நீதிமொழிகள் 31:13 இதைத்தான் சொல்லுது. டாலே திறந்த வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம், இந்த வார்த்தை இதைத்தான் அடையாளப்படுத்துது. இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நாமளும் சிறந்த கணவனாக, சிறந்த குணசலன மனைவியாக சாமி சூத்திரம் குடும்பத்தில் நாம் இருப்போம். நம்முடைய குடும்பம் இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கும். இந்த உலகத்திலே தலை சிறந்த குடும்பமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியாக இருக்கும். லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஒரு சரித்திரம் அடைத்த ஒரு சாதனை உள்ள குடும்பமாய் கர்த்தர் நம்ம குடும்பத்தை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.